கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாமல்ல இந்த இறைவனுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும். அதற்காக இந்த வல்லப கணபதியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்றேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இது நம்முடைய வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் உங்க ராசிகளுக்குரிய பொதுவான கோச்சார பலன்களை இதில் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி பலன்கள் சொல்லும்போது என்ன நிமித்தங்கள் வருதோ அந்த நிமித்தங்களின் அடிப்படையிலும் உங்களுக்கு நான் பலன்கள் சொல்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க எங்கள்கிட்ட எப்படி ஜோதிட ஆலோசனை பெறுவதுன்னு கேட்குறீங்க. இந்த நிகழ்ச்சியிலேயே எங்களுடைய பெயரும் அதனுடைய எங்களுடைய செல்போன் நம்பரும் இருக்கும். அதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்களை மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. நேரம் வர முடியாதவங்க இதே நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் நீங்கள் போய் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்த வாரம் நம்ம ஜூன் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போறோம். சந்திரனை பாருங்களேன், விசாக நட்சத்திரத்துல ஆரம்பிக்கிறார் தன்னுடைய பயணத்தை. அவிட்டம் நட்சத்திரத்துல நிறைவு செய்கிறார். அதாவது துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, மகர ராசி வரைக்கும் அவருடைய பயணம் இந்த வாரம் அமைய போறது. அதுல மிக முக்கியமாக இந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி புதன் பகவான் நமக்கு வந்து மிதுனத்துல நமக்கு உட்கார்ந்துட்டார். இந்த வாரத்துடைய எண்டு 15ஆம் தேதி ஆனி மாசம் ஆரம்பிக்கும். அப்போ சூரிய பகவான் மிதுனத்துல போய் பிரவேசம் பண்ணுவார். இந்த வாரத்துல என்ன விசேஷம் கேட்டீங்கன்னா 10ஆம் தேதி பௌர்ணமி விரதம். அது ரொம்ப முக்கியமான நாள். நம்ம முன்னோர்கள் ஒரு பழக்கம் வச்சுட்டு இருந்தா, எப்பெல்லாம் பௌர்ணமி வருதோ அப்பெல்லாம் வந்து குலதெய்வத்தை வழிபடுறதுன்னு வச்சுட்டு இருந்தாங்க. நீங்க கோவிலில் போய் நமஸ்காரம் பண்ணலாம். இல்லை நீங்க வெளியூர்ல வெளிநாட்டில் இருக்கீங்க, உங்களால குலதெய்வம் கோயிலுக்கு நேரடியாக போக முடியலைன்னா கூட வீட்டிலேயே நீங்க நெய் தீபம் ஏற்றி குலதெய்வத்துக்கு படையல் போட்டு நமஸ்காரம் பண்ணலாம். குடும்பத்தினோட தடைகள்லாம் விலகி ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல 14ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. பேர்லயே இருக்கு சங்கடகர சதுர்த்தின்னு. உங்களுடைய சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி நாள் அது. விநாயகருக்கு ரொம்ப விசேஷம். அன்னைக்கு விநாயகருக்கு கொழக்கட்டை நைவேத்தியம் பண்ணலாம். சில குடும்பங்களெல்லாம் அப்படி ஒரு பழக்கம் இருக்கும். ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் கோவில்ல சுவாமிக்கு கொழக்கட்டை நைவேத்தியம் பண்ணுவா. சில பேர் வீடுகளில் அதை பண்றாங்க. விநாயகருடைய அனுக்கிரகம் ரொம்ப நல்லா இருக்கும். அவர்களுக்கெல்லாம் கேது திசை ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்துல இன்னும் என்னென்ன நன்மைகள் விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாரத்துல மிக முக்கியமா பிசினஸ்ல ஜெயிக்க போற ராசிகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் தரமா அதுல மிதுன ராசி வருகிறது, 2வது துலா ராசி, 3வது கும்பராசி. இந்த 3 ராசிக்காரங்களும் இந்த வாரம் பிசினஸ்ல ரொம்ப ஜெயிச்சுக்கிட்டு வர போறாங்க. அதே மாதிரி ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் அது யாருக்கு ரொம்ப அபரிமிதமா அமையுதுன்னா, கும்பராசிக்காரங்களுக்கு, ரிஷப ராசிக்காரங்களுக்கு, மிதுன ராசிக்காரங்களுக்கு, அதே போல துலா ராசிக்காரங்களுக்கு எல்லாமே எஜுகேஷன்லயும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வேலை தேடக்கூடியதுல நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகம் வந்து இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல யோகம் வருது. அதே போல இப்போ உங்களுக்கு ரிஷபராசியாக இருந்தாலும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு உங்க ஜாதக ரீதியா இருக்கு. அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆபீஸ்ல நல்ல பொசிஷன் கிடைக்கும். இதெல்லாம் வேலையில ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்கு. குடும்பத்தில் சுபகாரியங்கள், மங்கள காரியங்கள், கல்யாண விஷயங்கள் யாருக்கு கூடி வரப்போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்திலையும்
சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்திலும் கல்யாண விஷயம் அற்புதமாக கூடி வருது. துலா ராசிக்கு ரொம்ப பாக்கியமான நல்ல ஒரு சம்பந்தம், நல்ல மணமகன் மணமகள் அமைய போறாங்க. தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கும் நல்ல திருமண யோகம் இப்ப கூடி வருது. அதை போலத்தான் கும்பராசிக்காரர்கள் குடும்பத்துல நல்ல திருமண செய்தி இந்த வாரம் கூடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. எனதருமை மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுக்கிர பகவான் சாதகமா இருக்கிறது. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி. அவர் என்னைக்கு ராசியில வந்து உட்கார்றாரோ இந்த வாரம் ரொம்ப பினான்சியலா ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்க லைஃப் பார்ட்னருடைய வருமானம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஃபாரின் அசைன்மெண்ட்ஸ் சிலருக்கு கிடைக்கும். வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய யோகமும் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே போல இந்த வாரத்துல பெண்கள் வந்து தாங்கள் செய்யக்கூடிய தொழில ஒரு பெரிய வளர்ச்சியை பெறுவாங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம் பெண்களுக்கு உண்டுன்னு இருக்கு. மேஷராசியை சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில், ஜவுளி தொழில் செய்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி இப்போ வந்து சேரும். ஒரு நல்ல நேரம். இந்த கலைஞர்கள் இருக்காங்க, சினிமாவில் நடிக்கிறாங்க, நாடகத்தில் நடிக்கிறாங்க, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா லைஃப்ல முன்னேறுவோம் சார் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் கூடி வரும். புதிய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துடைய அனுக்கிரகம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துல ஒரு ஆட்சியா உட்கார்ந்து இருக்கார். அப்போ பிசினஸ் சம்பந்தப்பட்ட பயணங்கள் சிலருக்கு அமையும். அந்த பயணம் வெற்றிகரமா அமையும். நீங்க எடுக்கக்கூடிய படிப்பு முயற்சியும் வெற்றிகரமா அமையும். ஒரு ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் பண்ணக்கூடிய யோகம், அந்த கோர்ஸ்னால நீங்க டெவலப் ஆகக்கூடிய யோகம். அது எப்படி இருக்கும்னா, நீங்க ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு ஒரு டிகிரி படிச்சிருப்பீங்க, ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க, இல்ல வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ யார் மூலமா ஒரு நல்ல செய்தி வரும், இந்த குறிப்பிட்ட கோர்ஸை முடிச்சா நல்ல ஜாப் கிடைக்குதான் அப்படின்னு செய்தி வரும். அந்த கோர்ஸ் முடிப்பீங்க, நல்ல ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். அந்த கோர்ஸ் முடிக்கிற யோகம் இப்போ வருது. ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்லா இருக்கு. வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, ஒரு வேலை மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்க போகுது. இப்போ ரொம்ப யோகமா இருக்கு இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு. இவங்க என்ன பண்ணணும், கன்னியாகுமரி அம்மனை போய் தரிசனம் பண்ணணும். அவருடைய அனுக்கிரகம் ரொம்ப அற்புதங்களை தரும் உங்களுக்கு. எனதருமை ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு பாருங்க, இந்த வாரம் சந்திர பகவான் 7ஆம் இடத்துல ஆரம்பிச்சு 10ஆம் இடம் வரைக்கும் பயணம் செய்ய போறார். இப்போ முதல்ல கல்யாண விஷயம் நல்லபடியா பிக்ஸ் ஆகக்கூடிய யோகம் இப்போ இருக்கு. இதுல வந்து கல்யாண ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ஃபாரின் முயற்சி பண்றவர்களுக்கு நல்ல சக்சஸ் கிடைக்கும். இந்த வாரத்துடைய 11ஆம் தேதி 12ஆம் தேதி புதிய முயற்சிகள் நீங்க பண்ணக்கூடாது. ரிஷபராசிக்காரங்க புதிய முயற்சிகள் நீங்க பண்ணக்கூடாது. பழைய விஷயங்களை கண்டினியூ பண்ணலாம். கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும். 11ஆம் தேதி 12ஆம் தேதி வாக்கில் உங்க ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இப்போ பார்ப்பீங்க. உங்க பிள்ளைகள் கார் வாங்குறது, அவங்க லைஃப்ல முன்னேறது, உங்களுக்கு நல்ல பணப்புழக்கம் இருக்கிறது, இது எல்லாமே இப்போ யோகமா இருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் திருப்திகரமா இருக்கும். வியாபாரத்தினால வரக்கூடிய பணவரவும் திருப்திகரமா இருக்கும். ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு எஜுகேஷன்ல நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இப்ப தெரியும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானுடைய அனுகூலம் சிறப்பா இருக்கிறதுனால உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகும். உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை, எதிர்காலத்திற்கு தேவை என்ற சில விஷயத்தை ரகசியமா சேமிக்க போறீங்க. எல்லாம் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பால் வண்ணநாதர். கரிவலம் வந்த நல்லூர் பால் வண்ணநாதர். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, ரொம்ப அற்புதமான பீரியட். மிதுன ராசிக்காரங்களுக்கு ராசிநாதனா இருக்கக்கூடிய புதன் பகவானும் ராசியில உட்கார்ந்துருக்க. சப்தமாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் ஆல்ரெடி வந்து சரண்டர் ஆயிட்டாரு உங்கள்கிட்ட. புதனும் அறிவை கொடுக்கக்கூடியவர், குரு பகவான் ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ஆகவே ஒரு நல்ல ஞானம், நல்ல அறிவு வரும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இப்ப பெரிய அளவுக்கு உங்க நாலேஜ் கெயின் ஆகிறத நீங்க பார்ப்பீங்க. உங்க கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும். இப்ப நீங்களே ஒரு மீடியமா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா நல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கான்டாக்ட் கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அதனால உங்க வாழ்க்கை பாதையில புதிய மாறுதல்கள் இப்ப வரப்போகுது.
நல்லா படிப்பீங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க, நல்ல எதிர்காலத்துக்கு திட்டமிடுவீங்க. உங்க எதிர்காலம் சிறப்பா இருக்க போறது. இப்ப உள்ள பிளானட்டரி பொசிஷன் அவ்வளவு நல்லா இருக்கு. நீங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த வியாபாரத்துக்கு முதல் போடுறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லை. நல்ல வியாபார நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியும். டெக்னாலஜி வைஸ் நீங்க ரொம்ப சவுண்டா இருக்கீங்க. ஆனா பினான்சியலா ரொம்ப வீக்கா இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைப்பார். பினான்சியலா சவுண்டா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் கிடைப்பார். அப்போ நீங்க நல்லா டெவலப் ஆவீங்க. மூணாவது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே முதலராட்சிக்காரங்க பயன்படுத்திக்கணும். சார் எனக்கு நான் நினைச்சது பெரிய லெவலுக்கு நினைச்சேன், நம்பர் 1 கம்பெனி நினைச்சேன். இப்ப வந்திருக்கக்கூடிய கம்பெனி அப்படி முதல் வரிசையில் இருக்கக்கூடிய கம்பெனி இல்லை. செகண்ட் ரோ தேர்ட் ரோல அப்படி இருக்கக்கூடிய கம்பெனிகள்ல ஒண்ணு சார் இது. அப்படிங்கிறதுக்காக வாய்ப்பை விட பார்ப்பீங்க. வாய்ப்பை விட்டுறாதீங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் மிதுனராசிக்காரர்கள் தயவு செய்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வாரம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சி பிற்காலத்தில் உயர்த்த போகிறது உங்களை. நீங்களே சோசியல் மீடியாவில் இருக்கீங்கன்னா உங்க ஃபாலோயர்ஸ் அதிகமாவாங்க. நீங்களே விஐபியா இருக்கீங்கன்னா உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். இது ரொம்ப நல்ல நேரம் உங்களுக்கு. எண்ட் ஆஃப் திஸ் வீக்ல இருந்து அரசியல்வாதிகளுக்கு நல்ல முன்னேற்றம் வரப்போகுது. ஸோ எல்லா வகையிலும் உங்களுக்கு ஒரு யோகமான பீரியட் மிதுனராசிக்காரங்களுக்கு இந்த பீரியடை பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்க நாமக்கல் ஆஞ்சநேயரை வழிபடணும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு சந்திர பகவானை பாருங்க. உங்களுடைய ராசிக்கு 4வது ஸ்தானம், 5வது ஸ்தானம், 6வது ஸ்தானம், 7வது ஸ்தானம் எல்லாம் அவருடைய பயணம். விசாக நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை துவக்கி அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு முடிய போறார். கடகராசிக்காரர்களுக்கு இப்ப என்ன ஆக போறது? ஒரு பூர்வீக சொத்து சம்பந்தமா உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இப்ப சால்வ் ஆகும். பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் இப்ப உங்களுக்கு வருது. ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்டா நீங்க இருக்கீங்க, இல்லைன்னா அதை பத்தி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கீங்க. எதிர்காலத்தில் எந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு சரியான இன்ஃபர்மேஷன்ஸ் சேரும். ஒரு நீட் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. எதுல ஜாயின் பண்ணினா இல்ல எப்படி படிச்சா அந்த நீட் எக்ஸாமினேஷன்ல நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு நடக்குது. கடகராசிக்காரங்களுக்கு சொந்த வீடு வாங்குற யோகம் உண்டு. நீங்க பாருங்க, ராசிக்கு 7ஆம் இடத்தை நோக்கி சந்திரனுடைய பயணம், 7ஆம் இடத்துக்கு சந்திரன் வராதுங்க போது நல்ல கல்யாண விஷயம் சம்பந்தப்பட்ட செய்தி வருமா இல்லையா? அவங்களுக்கு திருமணம் நல்ல கைகூடும். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அதுல என்ன பிளஸ்னா ஜாப் கிடைக்கும். நிறைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஜாப் கிடைக்கும். என்ன ஒண்ணு, எதுல நம்ம கவனமா இருக்க வேண்டியது? ஹெல்த்ல கவனமா இருக்கணும். வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்கு அப்படி ஹெல்த் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளமும் வரதுக்கு சான்சஸா இருந்தார். அதை புரிஞ்சுக்கோ. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம். நல்ல ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். கம்ப்யூட்டர் ஃபீல்ட சேர்ந்தவங்க, திரைத்துறையை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு எல்லாம் பெரிய வளர்ச்சி வரும். கடகராசி என்பவர்களுக்கு இந்த வாரத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான் வழிபடணும். எந்த குரு பகவான்? திருவலிதாயம், சென்னை திருவலிதாயம் பாடி குரு பகவானை வழிபடணும். நன்மைகள் அதிகரிக்கும். எனதருமை சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு மனோ தைரியம் அதிகரிக்க போறது ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு இந்த வாரம் இருக்கு. சில விஷயத்துல மனசுல ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம நினைக்கிறபடி காரியங்கள் சக்சஸ் ஆகுமா? நமக்கு மட்டும் ஏன் இப்படி தடைகள் வருது? ஏன்னா சமீப காலமா சில மன குழப்பங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. உங்கள் செயல்கள் எல்லாம் ஏதாவது ஒரு குழப்பம் வரக்கூடிய காலகட்டம் இது. அப்படிப்பட்ட நேரத்துல இப்ப உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த குரு பகவான் 3rd பிளேஸ பாக்குறாரு. விசாக நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்துல வேற இந்த வாரம் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறச்சு மனோ தைரியம் அதிகரிக்கும். நியூலி மேரிடு கப்புள் சிலருக்கு இடையில சந்தேகங்கள், சில பிரச்சனைகள், தாம்பத்திய உறவுல சில தடைகள் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்ப இருக்கு. இல்ல வெளி உலகத்திலிருந்து குழந்தை பிரஷர் இருக்கு, சீக்கிரம் குழந்தை பத்துக்கலையே அப்படிங்கிற பிரஷர் இருக்கு. தம்பதிகளுக்கு இடையிலேயே இன்னும் சரியா அண்டர்ஸ்டாண்டிங் வரல.
இல்ல ஒரு தாம்பத்திய குறைபாடு இருக்கு, என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்புங்கிற ஒரு ஒரு புரிதல் இல்லை. அந்த நேரத்தில் வெளி உலகத்திலேருந்து ஒரு பிரஷர் இருக்கு, சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும். இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிம்மராசி. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த குருவுடைய பார்வை, சந்திரன் குருவுடைய ஸ்டார்ல இந்த வாரம் தொடங்குறதெல்லாம் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். அதுக்கு அடிப்படையா தாம்பத்திய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களை சால்வ் பண்ணும். நல்ல டாக்டர்ஸ் அட்வைஸ், உங்களுக்கு தேவையான அறிவுரைகள் இப்ப கிடைக்கும். சில பேர் புதுசா வீடு வாங்கலாம் அப்படின்னு பாக்குறீங்க. வீடு வாங்கணுங்க, ஆனா அந்த வீடு எனக்கு ரொம்ப காஸ்ட்லியா போனா என் பட்ஜெட்டை தாண்டி போனா முடியாது அப்படிங்கிறது என்ன பண்ணுவீங்க, ஊருக்கு கொஞ்சம் அப்படி எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகள், இல்லாட்ட விலைவாசி விலை கொஞ்சம் கம்மியா இருக்கக்கூடிய ரேட்டு எந்தெந்த இடத்துல அப்படி இருக்குன்னு விசாரிக்க ஆரம்பிப்பீங்க, வீடு வாங்குவீங்க. அந்த யோகம் உண்டு. பிசினஸ் பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்க பிசினஸ்ல உங்களுடைய முதலீடு இப்ப ரெட்டிப்பாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஆபீஸ்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் கொண்டு வருவீங்க, நியூ பிளட் உள்ள கொண்டு வருவீங்க. இப்போ யங் பிளட் உள்ள கொண்டு வருவீங்க, யங்ஸ்டர்ஸ் சேர்க்க போறீங்க நிறைய ஆபீஸ்ல. இப்போ உங்களுடைய மாடர்ன் டெக்னாலஜி உங்க பிசினஸ்ல இப்போ கொண்டு வர போறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவு கொண்டு போக போறது. பெண்களுக்கு ரொம்ப யோகமான நேரம். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு தேவையான நகைகள், அக்கம் பக்கத்து வீட்டுல நல்ல உறவு, உங்க ஆபீஸ்ல நல்ல நட்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஃபேமிலியில இருந்த பல ப்ராப்ளம் இப்ப சால்வ் ஆகும். இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு புதுக்கோட்டை புவனேஸ்வரி அம்மனை வழிபடணும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான நேரம். சந்திர பகவான் என்ன பண்றார், உங்களுடைய தனஸ்தானத்துல ஆரம்பிச்சு அவருடைய பயணம் தொடர்கிறது. உங்களுடைய பேச்சுக்கள்ல இப்ப ஒரு பெரிய தன்னம்பிக்கை பிறக்கும். நீங்க ஒரு ரைட்டர்ஸா இருக்கீங்க, நல்ல பேரும் புகழும் இப்ப கிடைக்கும். நீங்க எழுதக்கூடிய நாவல்கள், உங்க கதைகள், உங்களுடைய எழுத்துக்களுக்கு இப்ப நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். அதே போல ஃபாரின் போயிட்டு வர ஆப்பர்ச்சுனிட்டி பல கன்னிராசிக்காரர்களுக்கு இப்ப கூடி வரும். கன்னிராசிக்காரர்களுக்கு மனசெல்லாம் வருத்தம், வேதனை, வேலையில நினைச்சபடி இல்லை, குடும்பம் நினைச்சபடி இல்லை, அப்படி பலர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப கன்னிராசிக்காரங்களுக்கு வீடு கட்டணும்னு நினைச்சா அந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இப்போ வரும். ஒரு நியூ ஜாப் ட்ரை பண்ணினா அந்த ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு. புத்திர பாக்கியத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு அது குறித்த நல்ல செய்தி இந்த வாரம் வரும். ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஹையர் எஜுகேஷனை பத்திய ஒரு கிளாரிட்டி இப்போ கிடைக்கும். எந்த பாடம் படிச்சா லைஃப்ல நான் முன்னேற முடியும், நான் நினைக்கிறாப்புல எனக்கு லைஃப் அமையும் அப்படின்னு அழகா ஒரு பிளான் பண்ணிடுவீங்க. இப்பவே ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு. பிசினஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதகமா உங்களுக்கு இருக்கும். யங்ஸ்டர்ஸ்க்கு இப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 10ஆம் இடத்துல புதன் ஆட்சியா இருக்க, நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்பெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, துலாம் ராசி அன்பர்களே, ஒரு யோகமான நேரம்னு வச்சுக்கோங்களேன் துலா ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா சந்திர பகவான் விசாக நட்சத்திரத்தை துவங்குற உங்களுடைய ராசியில. ஆனா சந்திர பகவான் உங்களுடைய பஞ்சமஸ்தானம் வரைக்கும் பயணம் பண்ண போறார். இப்ப நீங்க குருவுடைய 5ஆம் பார்வையில உட்கார்ந்து இருக்கீங்க. ஒரு நல்ல ஒருத்தர் வழி நடத்தக்கூடிய உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சார் லைஃப்ல நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு நல்ல திறமை இருக்கு, ஆனா எப்படி மற்றவங்கள்ட்ட பழகணும்னு எனக்கு தெரியல, எப்படி என் ப்ரொஃபஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு எனக்கு தெரியல, இப்படி சில தடைகள் உங்களுக்கு இருக்கு. எந்த விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும் கூட எனக்கு தெரியல சார், ஆனா என்னோட திறமை இருக்கு, இந்த திறமையை வச்சு நான் மெருகேறதுக்கு எனக்கு வழி தெரியல அப்படின்னு தவிக்கிறவங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை இருக்கு பாத்தீங்களா, அது உங்களுக்கு ஒரு வெல் விஷர்ஸ் இல்ல ஒரு ப்ரொஃபஷனல்ஸ், பெரிய ஆட்கள், இவங்களுடைய நட்புறவோ இவங்களுடைய வழிகாட்டுதலோ இப்ப கிடைக்க போகுது. உங்களுக்கு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க, நல்ல வழிகாட்ட போறாங்க. கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தயவு செய்து அதை பயன்படுத்திக்கோங்க துளாராசிக்காரங்க. இப்ப கடவுள் உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கடந்த ஒரு 6 மாதம் ஓராண்டா பாத்தீங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய அனுபவம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, வரக்கூடிய
பல அன்பர்கள் துளாராசி அன்பர்கள் சொல்லியிருக்கீங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்றீங்க. 2025 ஆரம்பிச்சப்புறமே பாத்தீங்கன்னா பல துளாராசிக்காரங்களுக்கு பல வகையான வாழ்க்கை அனுபவங்கள், கஷ்டங்களை கொடுத்து அனுபவங்களை கொடுத்து கடவுள் செய்துட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு பெரிய இந்த அனுபவங்களினால் பிற்காலத்துல வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க போறீங்க. அவ்வளவு சோதனைகளும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த சோதனைகள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில உயர்த்துவதற்காக நடக்குதுங்கிறது துளாராசிக்காரங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. என்ன ஒர்க் இருக்கோ செய்யுங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதோ பயன்படுத்துங்க, என்ன கஷ்டம் வருதோ அதை ஏத்துக்கோங்க. உங்களுக்கு நன்மைகள் கூடி வரும். நீங்க பினான்சியலா இப்ப நல்லா இருப்பீங்க. அதே போல உங்க படிப்பு விஷயங்கள் இப்ப முன்னேற்றம் இருக்கும். உங்க பயணங்கள் இந்த வாரம் உண்டு, வெற்றிகரமா இருக்கும். இது எல்லாமே துளாராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு செழிப்பான சூழ்நிலை இருக்கு. பெண்களுக்கு சுக்கிரனே உங்களை பார்க்கிறார், எல்லா காரியங்கள்லயும் உங்களுக்கு வெற்றி. அதிர்ஷ்டமான நேரம் பெண்களுக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். அவளை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் பெருகும். சுடி கொடுத்து சுடற்கொடியாழியா அவளை வழிபடுங்க, நன்மைகள் பெருகும். எனது அருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. காசு பணம் நல்லா வரும். சிலருக்கு குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அது கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்காரு. அதே போல ஸ்கூல் கோயிங் சில்ட்ரனுக்கு உங்களுடைய மனசை மாத்துறதுக்கு, தவறான வழிகளில் இழுக்கிறதுக்கு சில முயற்சிகள் நடக்கும். படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்ப அதுதான் விருச்சிக ராசி மாணவர்களுக்கு நல்லது. இப்போ காலேஜ் படிக்கிறவங்க, இந்த +1 +2 படிக்கிறவங்க, இவங்கெல்லாம் படிப்புல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும். கம்யூனிகேஷன் சம்பந்தமான படிப்பு படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும். இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதவி உங்களுக்கு கிடைக்க போகுது. சிலருக்கு செயற்கை முறை கருத்தரித்தல்ல குழந்தை பாக்கியம் உண்டாக போகுது. அரசியல்வாதிகள் தொடர்பு சிலருக்கு ஏற்படும். கடுமையான சூழ்நிலைகளை கூட அழகா லாபகமா நீங்க நடத்தி கொண்டு போறீங்க இந்த வாரம் விருச்சிக ராசிக்காரங்க. பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிற ஒரு காலம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் திருத்தணி முருகன். அவரை வழிபடுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் உங்களுடைய லாபத்தில் துவங்கி வரார். நல்ல லாபத்தை இந்த வாரம் தரப்போறார். ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு பார்ட்னருக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல பார்ட்னர், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு பார்ட்னர் வேணும். என்னமோ ஏற்கனவே இருக்கிற ஆளுக்கு உங்களுக்கு இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் போயிட்டாரு, இல்லை இன்னும் பாடா படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில நீங்க இன்னொரு பார்ட்னர் எதிர்பார்க்குறீங்க. ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சி பிசினஸ் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப திருப்தியா இருக்குமே பாக்குறீங்க. இப்ப நல்ல பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்க போறாங்க பிசினஸ். அதுமாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல நாலேஜ் இருக்கு. நீங்க இன்னும் நாலேஜ் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது சம்பந்தப்பட்ட யூனிவர்சிட்டிஸ், அது சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு வாய்ப்புகள் இதெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எதிர்பார்க்கிற யூனிவர்சிட்டியில இருந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு இப்ப சான்ஸ் கூடி வரும். ஒரு நல்ல நேரமா இருக்கு. அதே போல வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு 10ஆம் இடத்தின் அதிபதி புதன் பகவான் 7ஆம் இடத்துல ஆட்சியாக இருப்பது ஒரு நன்மை. உங்களை பார்க்கிறது ஒரு அதிர்ஷ்டம். ஆகவே நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் கொஞ்சம் செரிமான பிரச்சனைகளை கொடுக்கும். உடம்புல கொஞ்சம் நீர் பற்றாக்குறை இருக்கும். சிலருக்கு மூச்சு சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கலாம். உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்கும் ஃபேமிலி லைஃப். அதே போல தனுசு ராசி இளைஞர்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க, சக்சஸ் ஆவீங்க. நல்ல வாரம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சுசீந்திரம் ஆஞ்சநேயர். எனது அருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் முதல் நல்ல விஷயம், நல்ல ஜாப் ஏற்படுத்தி கொடுக்க போறார். ரொம்ப ட்ரை பண்றீங்க ஒரு நல்ல ஜாப் கிடைக்குமான்னு. இந்த வாரம் ஒரு நல்ல ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஆல்ரெடி நான் ஒரு ஜாப்ல இருக்கேன் சார், எனக்கு அங்க சில ப்ராப்ளம் இருக்கு, எனக்கும் என்னுடைய டீம் லீடருக்கு இடையில ப்ராப்ளம் இருக்கு, ஆனா எனக்கும் என்னுடைய ஹையர் அஃபிஷியலுக்கு இடையில ப்ராப்ளங்கள் போய்கிட்டு இருக்கு, எனக்கு ஒரு ப்ரொமோஷன் லிஸ்ட்ல கூட என் பேர் வருமானம் எனக்கு பயமா இருக்கு சார், எனக்கு தடுத்துருவாங்களோ நான் கவலைப்படுறேன் அப்படி சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா. இப்ப ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய சான்சஸ் வரும்.
ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு. சில பேருக்கு ஒரு ஜாப் சேஞ்ச் இருக்கு, இடமாற்றம் இருக்கு. பட் எந்த நேரத்தில் தன்னம்பிக்கை கைவிடாம யங்ஸ்டர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. 6ல் புதன் ஆட்சியா இருக்கக்கூடிய நேரத்தில் யங்ஸ்டர்ஸுக்கு சூப்பர்பா வேலை கிடைக்கும். உங்களுடைய முயற்சி பலிதமாகும். அதெல்லாம் ரொம்ப யோகமா அப்படி இருக்கு. பட் சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்ப மகர ராசிக்காரர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க பேர்ல வீடு வாங்கக்கூடிய யோகம் வருது, நீங்க ஒரு கார் வாங்குற யோகம் வருது. இதெல்லாம் சிறப்பா இருக்கு. இந்த வாரத்துல அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அன்னை மீனாட்சி, மதுரை மீனாட்சி. அவளை வழிபட. எனதருமை கும்பராசி என்பர்களே, ஜூன் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பீரியடில் சந்திர பகவான் உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போறார். முதல் விஷயம், வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தீங்க. இந்த கடனை அடைக்க முடியாமல் சிரமப்படக்கூடியவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். ரொம்ப கந்து வட்டி கடன் வாங்குறது, ரொம்ப கஷ்ட ஜீவனம் நடத்துறது, அதுலேருந்து மீள்வதற்கு சில ஆலோசனைகளோ சில ஹெல்ப்போ இப்போ கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு. ஒரு ஜாப், நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு உங்களுக்கு. கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகம். நிறைய அனுபவிச்சிட்டீங்க, நிறைய கஷ்டத்தை தானே அனுபவிச்சிங்க, சந்தோஷத்தை எங்கே அனுபவிச்சிங்க? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேஞ்ச் வரப்போகுது. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த ஒர்க் ப்ரெஷர் குறையும். ஒரு நிம்மதி வர்றதுக்கு கொஞ்சம் அப்படி மூச்சு விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. சந்திரனை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்திலேருந்து ஒரு பயணத்தை துவங்குறார். இந்த ஃபாரின் போயிட்டு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் இருக்கும். நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிற யோகம், நல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிற யோகம், எல்லாமே இப்படி பாசிட்டிவாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஏன்னா நிறைய ஹடில்ஸை நீங்கள் ஆல்ரெடி மீட் பண்ணிட்டீங்க. இனிமேல் தான் ஒவ்வொரு நன்மையாக உங்கள் லைஃப்பில் நடக்கணும். உங்களுக்கு பெரிய ப்ளஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூபிட்டர் உங்களை பார்க்கறலாம். அவர் நல்ல காசை கொடுப்பார். நீங்கள் சொல்கிறீங்க என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லைங்க, எனக்குள்ள பீரியட் இது இல்லைங்க, என் கையில் எங்கெங்கே காசு இருந்துச்சு, நான் நினைக்கிற பீரியடாக அது இல்லைங்க. அப்படி பீரியடெல்லாம் என் லைஃப்பில் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன், இந்த பீரியட் எனக்கு அப்படி இல்லைங்க அப்படின்னு கண்ணீர் விடுறீங்க, மனசுக்குள்ளே கலங்குறீங்க. ஆனால் அந்த குரு பகவான் உங்களுக்கு உட்காந்துட்டா இருப்பாருங்க மிதுனத்தில். மிதுனத்தாரால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும்னு அர்த்தம். பல கும்பராசிக்காரங்களுக்கு எப்படியா வியாபாரத்தினால் லாபம் வரும்னு அர்த்தம், உயர் கல்வியினால் லாபம் வரும்னு அர்த்தம், உங்க பிசினஸ் பெரிய அளவுக்கு நடக்கும்னு அர்த்தம், மன நிம்மதி, சந்தோஷம், வருமானம், பிள்ளைகளால் வருமானம், இப்படி எந்த ரூட்லயாவது உங்களுக்கு வருமானம் வரும், நிம்மதியா இருப்பீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு வாரம் இந்த வாரம். பெண்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் உருவாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை வழிபடணும். மீனராசி என்பர்களே, மீனராசிக்காரங்களுக்கு இந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே மட்டும் கொஞ்சம் அமைதியா இருங்கிறாரு. அதாவது நம்ம 9th அன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கணும். இன்னைக்கு 10th ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்க ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ஒரு முக்கியமான ஒரு வேலை ஆர்டர் ஆர் பிஸ்னஸ் ஆர்டருக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க எதிர்பார்க்குற நல்ல செய்தி இந்த வாரம் சேரப்போகுது. சிலருக்கு வீடு மனை மாறக்கூடிய யோகம், சிலருக்கு ஆஃபீஸ் மாறக்கூடிய யோகம், அதெல்லாம் இப்ப இருக்கு. இடமாற்றம் சிலருக்கு இண்டிகேட் பண்ணுது. இடமாற்றத்தினால் முன்னேற்றம் வரும்னு சிலருக்கு இருக்கு. சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல ஜாப் அமைச்சு கொடுப்பாரு இந்த வாரம். நியாயமா கிடைக்க வேண்டிய சில நன்மைகள், வேலை வாய்ப்புல முன்னேற்றங்கள், இன்கிரிமெண்ட்ஸ், ப்ரமோஷன்ஸ், இதெல்லாம் இல்லையேங்கிற மன வருத்தங்கள் இந்த வாரம் தீர்வதற்குரிய சூழ்நிலைகள் அமையும். நல்ல வாரம். பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்ல வருமானம் பெருகும். அந்த புதன் பகவான் குருவோடு சங்கமிச்சிருக்காரு 4ஆம் இடத்துல. நிலைத்த தொழில் செய்யக்கூடிய யோகத்தை தருவார். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு எதிராக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுல இருந்தாலும் அழகா விலகிக்கிட்டு வருவீங்க, நல்லா இருப்பீங்க. இந்த நல்ல வாரத்துல இன்னும் அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் தஞ்சை பெரிய கோயில் சென்று வழிபாடு செய்து வாராகியை வழிபட்டு விட்டு வர வேண்டும். நன்மைகள் பெருகும். அன்பர்களே,
மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்த வாரம் இனிய வாரமாக அமையட்டும்.